அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மக்கா நகரில் அன்றைய காலத்தில் பிற குழந்தைகளுக்கு வாடகைக்கு பால் ஊட்டுவது வழக்கம். அதனால் குழந்தைகளின் தந்தையிடம் பெண்கள் பணம் பெற்று வந்தார்கள். அந்த அடிப்படையில் நபி அவர்கள் பால்குடி குழந்தையாக இருந்தபோது நபி அவர்களுக்கு ஹலிமா அம்மையார் பால் ஊட்டினார்கள். ஹலிமா அவர்கள் ஆரம்பத்தில் நபி அவர்களை பால் ஊட்ட எடுப்பதற்கு பின்வாங்கினார்கள். காரணம், நபி அவர்களுக்கு தந்தை இல்லை, எனவே பால் கொடுத்தால் ஊழியம் யாரிடம் பெறுவது என்ற பிரச்சனையால் ஆரம்பத்தில் நபி அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு எவரும் முன்வரவில்லை. என்றாலும் வேறு குழந்தைகள் இல்லாததினால் இறுதியில் நபி அவர்களே ஹலீமா அம்மையார் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த குழந்தையின் சிறப்பால், அதாவது நபி அவர்களின் சிறப்பால் ஹலீமா அம்மையார் பயணம் செய்யும் கழுதை வேகமாக பயணிக்க ஆரம்பித்தது. காரணம், மக்காவிற்கு சென்று பாலூட்ட குழந்தைகளை பெற்று வர கழுதையில் செல்லும் போது இவர்களது கழுதை சோர்வாக இருந்ததினால் பின்வாங்கியது. அதனால் மற்றவர்களுக்கு செல்வந்தர்களின் குழந்தை கிடைத்தன. இவர்கள் பின்வாங்கியதால் இவர்களுக்கு உலகத்தின் அருள்குடையாகிய நபி அவர்கள் கிடைத்தார்கள். மேலும் மெலிந்த ஒட்டகம் தாராளமாக பால் கொடுக்க ஆரம்பித்தது. அந்த குழந்தையின் சிறப்பால் ஹலிமா அம்மையாரின் மார்பில் தாராளமாக பால் சுரக்க ஆரம்பித்தது. இவர்கள் குடும்பத்திற்கு அல்லாஹ்வின் அருள் பலம் வர ஆரம்பித்தது. ஹலிமாவே, நீ அதிகமான பரக்கத்துள்ள குழந்தையை பெற்றுள்ளாய் என்று ஹலிமாவின் கணவர் கூறினார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களின் அற்புதங்கள் ஏராளமாக இருக்கின்றன என்பதை நபி அவர்களின் வரலாறுகள் காண கிடக்கின்றன என்பதை இதன் மூலம் நாம் அறிகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.